ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ரோனி பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தனியா பொடி, தனிமிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பாஸ்தா, மஞ்சத்தூள். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ரெடிமேடாக பாஸ்தா கிடைக்கும். இன்றைக்கி நான் 100 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போது பாஸ்தா பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் பாஸ்தா பாயில் ஆக ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். இப்போது பாயில் பண்ண பாஸ்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பாஸ்தாவை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படியே மேக்ரோனி பாஸ்தாவோட 1/2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்தா ஒன்றுக்கு ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதோட 1 கப் ஈரப்பட்டாணி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டா சூப்பரான மேக்ரோனி பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த வீடியோவில் பார்த்த மேக்ரோனி பாஸ்தா ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி குயிக்காக பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.